ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு சொன்னாரு. முதலாவது நீங்க எழுந்து பார்க்கிற உங்க கண்கள் பார்க்கிறது ஏசப்பாவா இருக்கான்? உங்க வாய் பேசுற வார்த்தை ஏசப்பாவை பத்தினதா இருக்கான்? உங்க கைகள் ஏறெடுக்கிற காரியம் ஏசப்பாவுடையதா இருக்கான்? உங்க கால்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தை நோக்கி நடக்குதான்? உங்க இருதயத்துல தோன்ற எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஏசப்பாவை பத்தினதா இருக்கான்? யோசிச்சு பாருங்க. முதல் கனி ஏசப்பா கொடுக்கணும் இல்லையா? முதல் நாள் எந்திரிச்சவொன்னே என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ யார் ஒருத்தர் வேதத்தை மறந்தாங்களோ, அந்த வேதமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்களோ, அந்த பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுது? துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. ஏசப்பா நம்மளை பார்த்துக்க, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டடா மகளே, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, மகனே நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யறோமா? வேதத்தை இன்னைக்கு வாசிக்கலன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் டெய்லி வேதத்தை வாசிக்கிறீங்க? வாசிச்சிங்கன்னா நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. வாசிக்கலனா சொல்லுங்க, நானே துரோகம் பண்ணிட்டேன். என் ஆசீர்வாதம் வேணும்னு போது கண்ணீர் வடிச்சு ஏசப்பா கூப்பிட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்டவனே மெத்தனமா இருக்கேன், ஜெபம் பண்ணல, துதிக்கல, ஆராதிக்கல, ஒழுங்கா சபைக்கு வரல, ஒழுங்கா காரியத்தை ஆண்டவருக்கு செய்யல அப்படின்னா நான் என்ன பண்றேன்? துரோகம் பண்ண. அது எந்த சகோதரனா இருந்தாலும், எந்த சகோதரியா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், சாதாரண குடிமகனா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் வேதத்துல. பாஸ்டரா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் ஒரே சட்டம் தான். பாஸ்டர் பைபிள் வாசிக்கலனாலும் துரோகம் தான், விசுவாசி பைபிள் வாசிக்கலனாலும் துரோகம் தான். அப்ப இந்த துரோகம் நம்ம பண்ணிட்டு இருக்குமா? ஜெபிக்காம இருக்கிறது துரோகம் இல்லையா? துதிக்காம இருக்கிறது துரோகம் இல்லையா? கையை தட்டாம இருக்கிறது துரோகம் இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்காம இருப்பது துரோகம் இல்லையா? கர்த்தரை தேடாம இருப்பது துரோகம் இல்லையா? கர்த்தருக்காக ஓடாம இருக்கிறது துரோகம் இல்லையா? கர்த்தருக்கு நம்ம முதல் இடத்தை கொடுக்காம இருக்கிறது துரோகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த ரெகொபெயாமுடைய வாழ்க்கையில அவன் என்ன செஞ்சான்? துரோகம் பண்ணி விட்டான். அவனும் அவனுடைய ஜனங்களும் துரோகம் பண்ணி விட்டார்கள். அடுத்து அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடும் 64,000 குதிரைகளோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோட கூட திரும்ப வாசிங்க. அவனோட கூட எகிப்தில் இருந்து வந்த லூபியார், நல்ல கவனிங்க, லூபியரும் சூக்கியரும் எத்தியோப்பியருமான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் வந்தாங்க. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் வேதத்தை மறந்தால், நீங்களும் நானும் இயேசுவை மறந்தால் நாம முதல்ல துரோகம் பண்ணோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த துரோகம் யாரெல்லாம் நாம பண்ணி இருக்கிறோமோ அந்த பிள்ளைக்கு விரோதமா என்ன வரும்? இந்த எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கும், அவனோடு கூட லூபியரும், அவனோடு கூட சூக்கியரும், அவனோடு கூட எத்தியோப்பியரும் என்ன பண்ணுவாங்க? எண்ணிக்கை அடங்காத ஆட்கள் வந்து அவங்கள விரோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க. நமக்கு நிறைய விரோதி எழும்பியிருக்காங்களா?